ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்னென்னா, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்காவில் இருக்கக்கூடிய அணுக்கூர் கிராமத்தில் தான் திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடந்துச்சு. அந்த தீமிதி திருவிழாவுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க. இப்போ என்னென்னா, அதாவது சக்தி அழைக்க போகிறாங்க. அக்னி செட்டி எடுக்கிறவங்க, அழகு குத்திட்டு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடை உள்ளார இருந்து அங்கேயும் தான் சக்தி அழைச்சிட்டு வருவாங்க. எல்லாருமே இப்போ நனையிறதுக்காக போகிறாங்க. இரு துணியோடு அம்மனை அங்கே வச்சு மேலே தாளங்களோட அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் அருள் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம தீ மிதிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா இங்கே இருந்து பரதம் பாடி காப்பு கட்டி கழுத்துக்கு மாலை இட்டு பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக இருந்தாங்க. எல்லோரும் டோக்கன் முறையில் பாருங்கள். இப்போ மாலைலாம் அணிவிக்கிறாங்க. எல்லாரும் அதுக்கு முன்னாடி அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த திரிசூலம். அந்த திரிசூலத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா சம்பிரதாயங்களும் செஞ்சு அதுக்கப்புறம் கரகம் வச்சுருந்தாங்க. அந்த கரகத்துக்கு எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு கருட பகவான் வர வரைக்கும் காத்திருந்து சக்தி அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கிளம்பி வந்தாங்க. நாங்கள் அதுங்கள சரி வாங்க நம்ம உள்ளே போய் ஊர் உள்ளார கடையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நாங்கள் முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓடையை இதுக்குன்னே எல்லோரும் தயார் பண்ணாங்க. அந்த லாரியிலேருந்து தான் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியிலேருந்து தான் எல்லோரும் எடுத்துகிட்டு குளித்தாங்க. சரி, நெக்ஸ்ட் ஊருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன்னா விதவிதமான ராட்டனங்கள், தேவையான வளையல் மணி பாருங்கள், பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு எங்கேயாவது இடம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம பெரியசாமி அண்ணன் நமக்குன்னே இடம் பிடிச்சி வச்சுருந்தாரு. நானும் பிரவீனாவும் சேர்ந்து உள்ளே பூந்துட்டோம். உள்ளே போனால் செம்ம நெருப்பு, அனல் தாங்க முடியல. அந்தளவுக்கு நெருப்பெல்லாம் கொட்டி எல்லாத்தையும் எரிய விட்டுருந்து அதில் பெரிய பெரிய கட்டைகளாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு எல்லா நெருப்பையும் உள்ளே தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. போலீஸ் சுற்றி வளைச்சி நிறைய பொதுமக்கள், அந்த ஊரோட இளைஞர்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்களும் நல்லா சுற்றி நின்று தீயணைப்பு துறையினர் எல்லாருமே உள்ளே இருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. மக்கள் எல்லாரும் நெருப்பில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சுற்றிலும் கம்பி மாதிரி கட்டி உள்ளே குச்சியில் கட்டிட்டு கயிறு வச்சு சுற்றி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளார யாரும் வரக்கூடாது, விழா கமிட்டியை தவிர்த்து வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது, போலீஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சக்தி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் அங்கேருந்து வெடி வெடிக்கிற சத்தம் கேட்டு எல்லோரும் ரெடியாகி பாருங்கள். இப்போ ஒருத்தவங்களாம் உள்ளே வராங்க. உள்ளே தீ மிதிக்கிற இடத்த ஒரு சுற்று பாருங்கள். கரகம் சூளம் வச்சுருக்காங்க. பின்னாடி தான் பாருங்க. அக்னி சட்டி கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம். ஐயோ அழகா இருந்ததே. கொஞ்சம் நவந்தா பரவாயில்ல. இவரு அண்ணா தள்ளாதீங்க. என்னன்னா லைட்டாக இருந்தால் பரவாயில்லையா.
அண்ணா இந்த பையன் நான் எப்பயே உள்ள வைடின்னு சொன்னா சொல்லலையா? உள்ள வச்சேன்ல. அண்ணா 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 ஏன் எந்திரிக்கிறீங்க? கல்வியில் கணேஷ் அவர்களின் ஆனல் பாடல் இன்னும் கச்சேரி ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே குட்டி குட்டியாக ஒரு ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே மாடியை பாருங்கள் எவ்வளோ மக்கள் அதாவது எப்படி சொல்கிறது, நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு வந்து மக்கள் அதிகமாக இருந்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட அப்படியே நம்ம ஒரு குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட டீச்சர் வந்திருந்தாங்க. வாங்க டீச்சர் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு டீச்சர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் திருவிழாவை ஒரு கலக்கிட்டு கிளம்பி வந்திருந்தோம். பாருங்கள் இவங்களாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான்.
சரி ஓகே அப்படியே 2 ஜம்ப் அப் பண்ணிவிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை 2 ஜம்ப் பண்ண சொல்லிட்டு கிளம்பலான்னு திரும்பி பார்த்தா எல்லாரும் யூனிஃபார்ம் தான். எல்லோ ட்ரெஸ்ஸில் சில பாய்ஸு, ரெட் ட்ரெஸ்ஸில் சில பாய்ஸு, இந்த மாதிரி பிளாக் செக்குடில் சில பாய்ஸுன்னு சொல்லிட்டு சுற்றிலுமே இருந்தாங்க. அப்போ வந்து அம்மன் ஊர்வலத்துக்காக வந்து டிராக்டரில் ஃபுல்லாக வந்து மேலே அம்மனை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பவனி வர்றதுக்காக தயார் பண்ணிவிட்டு டிராக்டரில் கூத்துட்டு இருந்தாங்க. நிறைய பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இப்போ தான் அம்மனை வந்து பார்த்திங்கன்னா அழகாக திரௌபதி அம்மனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தென்னை மட்டையில் செய்வாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு டிராக்டரை அதில் கூத்துட்டு ஊரை சுற்றி வர்றதுக்கு, ஏன்னா இப்போ அக்னி தீ மிதிச்சாங்க இல்லைங்களா, அவங்களோட சேர்ந்து ஊரை சுற்றி வர்றதுக்காக பின்ன சாமியும் வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பியும் நம்ம பசங்களாம் வந்து இருந்தாங்க செட்டாக. ஸோ பசங்களோட அப்படியே நின்று நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கும் இது போல் தீ மிதித்த அனுபவம்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்களும் இது வரைக்கும் ஏதாவது தீ மிதிச்சிருந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சாமிக்கு நீங்கள் தீ மிதிச்சிருக்கீங்க? இப்போ எங்கள் சைட்லனா திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடக்கும்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மனை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா பூசாரி என்ன நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பசங்க கேங்காக சுற்றினாங்க. இது போல் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றின அனுபவம் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேமும் எங்களுக்கு சொல்லுங்கள். முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச தம்பி நடந்து போயிட்டு இருந்தான். ஏய் தம்பி எப்பட்றா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு அங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, ஆமாண்டா இங்கே ஒரு வேலையாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூட நின்று அப்படியே தம்பி கூடயும் 2 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே தம்பிக்கு வேணுங்கிற குட்டி குட்டி, இப்போ நம்ம வீட்டு தம்பிக்கு வேணுங்கிற குட்டி குட்டி பலூன் எல்லாம் வாங்கிட்டு என்னென்ன கேம்ஸ் இருக்கோ கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அப்படியே நாங்களும் திருவிழாலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே. ஸோ அணுக்கூர் திருவிழா ரொம்ப ஜாலியாக அமோகமாக நடந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அணுக்கூர் திருவிழாவோட ஃபுல் வீடியோ, தீ மிதித்ததோட வீடியோவும் இதில் நான் இணைச்சிருக்கேன். தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி ஏதாவது வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். சேனலில் தீமிதி திருவிழாவுக்கு உண்டான ஷார்ட்ஸ் வீடியோ தீ மிதித்தது எல்லாம் போட்டிருக்கோம். இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் தான் அராத் பாய்ஸு. இவங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, எல்லோ ட்ரெஸ் ஒரு யூனிஃபார்ம், இந்த பிளாக்ஸ் பாக்ஸில் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து ஒரு யூனிஃபார்மாக இருந்துச்சு. அப்படியே பசங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பிங்களா, டாட்டா பாய் பாயின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. வர ஊர்வலம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து தங்களுக்கு வேணுங்கிற பொருள், ஏன்னா இந்த மாதிரி திருவிழா இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரங்கள் பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு பசங்க அப்படியே பிபி ஊதிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.